السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإن الجحيم هي المأوى وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. يسألونك عن الساعة أيان مرساها فيما أنت من ذكراها إلى ربك منتهاها إنما أنت منذر من يخشاها كأنهم يوم يرونها لم يلبثوا إلا عشية أو ضحاها. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. صدق الله العظيم. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وصحبه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத்துன் சலாமுன் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், பாக்கியம் நிறைந்த உம்மத்தினர் நம் அனைவர் மீதும் எல்லா காலமும் நிலவட்டுமாகுக. ஆமீன். ரபியுல் அவ்வல் மாதம் இஸ்லாமிய வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக இந்த ரபியுல் அவ்வல் மாதம் திகழ்கிறது. இம்மாதத்தில்தான் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். அவர்களுடைய பிறப்பின் போது இவ்வுலகம் மனித குலத்திற்கு அருளாக அமைந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான்: வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். உலகத்தாருக்கு அருளாகவே உம்மை அனுப்பியுள்ளோம் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகிறான்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு வழங்கிய மிகப்பெரிய அருட்கொடையில் ஒன்று எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு முன்மாதிரியாக அனுப்பியதுதான். எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஹிதாயத் இருக்கிறது. அவர்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கை வழிமுறைகளிலும் நமக்கு வெற்றிக்கான பாதை அதில் இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கிறோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய காலங்களில் நமது சமுதாய மக்கள் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளாமல் மாற்றங்களை கொண்டு தங்களுக்கு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கிறார்கள். எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை என்பது பள்ளிவாசல்களில் மட்டும் பேசக்கூடிய பின்பற்றக்கூடிய வாழ்க்கை அல்ல. அது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும் பின்பற்ற வேண்டும். அதுதான் உண்மையான முழுமையான வாழ்க்கை. எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எவ்வாறு இருந்தது, மக்களிடம் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், அவர்களுடைய குணம் எவ்வாறு இருந்தது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கிறோம் என்று நாம் கூறுகிறோம். ஆனால் உண்மையில் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது அவர்களுடைய வாழ்க்கை முறையை நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்றுவதுதான் உண்மையான நேசத்தின் அடையாளம். அப்படிப்பட்ட எம்பெருமானார் ரசூலுல்லாஹின் வாழ்க்கை நம்மிடத்தில் கொண்டு வர நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும். எனவே எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறைகளை நாம் அறிந்து கொள்வதற்கும் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்றக்கூடிய நற்பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி